இனி எந்த கொள்ளை நோய் கிருமிகளை வீட்டுக்குள்ள நுழையாதபடி கர்த்தர் பாதுகாப்பான விசுவாசித்து இந்த பாதுகாப்பின் சங்கீதத்தை தினம் ஒரு முறை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரி, அடுத்து எண்ணெய் பாட்டில் வச்சிருக்கீங்களா? எண்ணெய் பாட்டில் சிலர் லிட்டர் வாங்கி வச்சிருப்பீங்க. ஆனா அவ்வளவு பெருசு தேவையில்லை. பாருங்க, இது ஒரு சின்ன பாட்டில் நான் இங்கே ஜெபிக்க வர பிள்ளைகளுக்கு ஜெபிச்சு கொடுத்து அனுப்புவது உண்டு. இது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேத புஸ்தகத்துல யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம், பைபிள் எடுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் என கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறாரு. அதனால்தான் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஜெபங்கள் நாங்களும் செய்கிறோம், பல இடத்துல செய்யப்படுகிறாரு. அது எதனால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த நாட்கள்ல உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டா, ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை சபையில ஒருத்தர் வியாதிப்பட்டா, சபை மூப்பர்கள் அவங்க அதுக்குன்னு அபிஷேகம் பெற்றவங்க, அவங்க அபிஷேகம் பெற்றவங்களா தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிருந்ததுனால அன்றைக்கு அவங்கள அழைச்சி நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு நீங்களே அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கீங்க, நீங்களே ஜெபிக்கலாம். இன்னொரு ஆளை தேடன்னு அவசியம் இல்லை. ஊழியர்கிட்டே நீங்க ஜெபித்துக் கொள்ளலாம், தவறில்லை. நீங்களும் அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம். உங்க மூலமாகவும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்ப அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற காரியத்தை கவனிங்க. இந்த எண்ணெயில என்ன விஷயம், அது என்ன எண்ணெய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு மோசே மூலமா சொல்லும் போது அபிஷேக தைலம், அனாயிண்டிங் ஆயில் என்று தயாரிக்க சொல்லுகிறார். அது டிஃப்ரெண்டான பொருளை தயாரிக்கணும். அது ஒன்லி அபிஷேகத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். அது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்கள் பொருட்களை அபிஷேகம் பண்ண அதுக்கு கர்த்தர் தயாரிக்க சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியான அனாயிண்டிங் நம்மீது வருகிறது. அப்போ இந்த எண்ணெய் பூசி வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சணை சுகமாகிடுவாங்க. எப்படி சுகமாகுறாங்க அப்படின்னா, இந்த எண்ணெயில ஒண்ணுமே கிடையாது. நல்ல முதல்ல அறிந்து கொள்ளுங்க. எண்ணெய் சுகமாக்குவது இல்லை. நீங்க நல்ல எண்ணெய் சுகமாக்குவது இல்லை, எண்ணெயில ஒன்றும் கிடையாது. அப்ப எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லியிருக்கேன்னா, இந்த எண்ணெய் எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறாரு? 2 காரியம். ஒன்று, எந்த எண்ணெயாக இருந்தாலும், அது தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, கடலை எண்ணெயா இருந்தாலும் சரி, சன்ஃபிளவர் ஆயிலா இருந்தாலும் சரி, ஒரு வித்தை கசக்கி பிழிஞ்சு எடுத்தாதான் எண்ணெய் வரும். இல்ல சும்மா வராது இல்லை எண்ணெய். அப்ப இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? முதலாவது, இயேசு எனக்காக சிலுவையில கசக்கி பிழியப்பட்டார். அதை நினைவு கூறும்படி என்னுடைய பாவம், என்னுடைய வியாதி, என்னுடைய சாபம், என்னுடைய வேதனை எல்லாவற்றிற்காக இயேசு சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்து கசக்கி பிழியப்பட்டு தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அதை நினைவு கூறும்படி நல்லா அறிந்து கொள்ளுங்க. எப்படி இந்த எண்ணெய் கசைக்கு பிழிந்து எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி எனக்காக இயேசு சிலுவையில கசைக்கு பிழியப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு இன்னைக்கு விடுதலை என்கிற விசுவாசத்தை அவர் மேல வைப்பதற்கு, நினைப்பூட்டுவதற்கு அந்த எண்ணெய் ஒன்று. 2வது, இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அனாயிண்டிங், பரிசுத்த ஆவியானவரை அந்த எண்ணெய் குறிக்கும். அதனால ஏசாயா 10:27 அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். அனாயிண்டிங் shall break the yoke. சாத்தான் நம்மீது வைக்கிற வியாதி, பலவீனம், கட்டுகள் என்கிற அந்த நுகத்தை அபிஷேகம் முறிக்கும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆவியானவரை குறிக்கும். இந்த 2 காரியம். ஒன்று, இயேசுடைய ரத்தத்தை நினைவு கூறணும். 2வது, பரிசுத்த ஆவியானவரை நினைவு கூர்ந்து இதை பயன்படுத்தணும். என்னால் ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நமக்கு விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் மூலமா விடுதலை. இந்த 2ஐயும் நினைவு கூறுவதற்கு இந்த எண்ணெய் அதுதான் ஒரு சிம்டமே தவிர இந்த எண்ணெயில ஒரு அற்புதமும் கிடையாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. சிலர் இப்போ எருசலேமுக்கு போனீங்கன்னா அந்த அனாயிண்டிங் ஆயில் இப்பவும் விற்கிறாங்க. நான் போகும்போது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தப்பு கிடையாது, நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அதை பூசி ஜெபிக்கிறீங்க, தப்பு இல்லை. இது எருசலேமில் இருந்து வாங்கிட்டு வந்த ஆயில், இது அனாயிண்டிங் ஆயில், இதுலதான் ஸ்பெஷல் அனாயிண்டிங் சொன்னீங்கன்னா அது பாவம், அது விக்கிரகம். அப்படி பேசக்கூடாது. இங்க உள்ள தேங்காய் எண்ணெய் வச்சு ஜெபிச்சு அப்பதான் நடக்கும். அங்க இருந்து ஸ்பெஷலா செஞ்ச ஒரு ஞாபகத்தை வாங்கிட்டு வரீங்க, அதை பயன்படுத்துறீங்க, தப்பு கிடையாது. அதுல ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்கு, அதை ஊத்தணும், அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும்னு பேசினா அது வேதத்தின்படி தப்பு. அது விக்கிரகமாக்க கூடாது. சிலர் ஜெபிச்சிருவாங்க, மோகன்லாச ஜெபம் பண்ண எண்ணெய், 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்ச எண்ணெய். நீங்க 120 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் இது இந்த எண்ணெயில வல்லம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்படிங்க அந்த அற்புதம் நடக்குது? வசனம், தி வேர்ட் ஆஃப் காட். வசனத்துலதான் நீங்க நிக்கணும், வசனத்தை தான் விசுவாசிக்கணும். எதனால இந்த அற்புதம் நடக்கு? எண்ணெயினால இல்ல, மோகன்லாச ஜெபிச்சதுனால இல்ல, அது எருசலேம்ல இருந்து வந்ததுனால நடக்க போறது இல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்க எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெப பணியாளி இந்த அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்களுடைய விசுவாசம் எண்ணெயின் மேல இருக்கக்கூடாது, வசனத்தின் மேல இருக்கணும்.
நிறைய ஊழியர்களே டைவர்ட் பண்ணிடுவாங்க. நான் ஜெபம் பண்ணி கொடுத்தா உனக்கு அவ்வளவுதான், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். டோன்ட் பிலீவ் தட். அதை விசுவாசிக்காருங்க. வசனத்தை விசுவாசிங்க. எருசலேமிலிருந்து வாங்கிட்டு வந்த நாக்கும் இந்த எண்ணெய் பூசணும் அவ்வளவுதான் நம்பாருங்க. வசனத்தை நம்ப பழகுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இந்த மிராக்கிள்ஸ் நடக்க காரணம் வசனம். உதாரணம் ஒண்ணு சொல்லட்டுமா? ஏசு ஒரு பிறவிக்குறவனு கண்ணில் சேட்டை பூசி சீலவங்குளத்துல போய் கழுவு பாடுறாரு. பார்வடைஞ்சிருவேன்னு. எங்க போறேன் நாங்க? சீலவங்குளத்துல கழுவி பார்வடை போறேன். உனக்கு பைத்தியமா? உனக்கு சீலவங்குளத்துல எத்தனை வருஷமா இருக்குது? அங்க ஒரு வியாதி சுகமானது இல்லை. யாரோ ஒரு இயேசு சொன்னாரு நீ போறிய முட்டாள் தானே நீ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசு சொன்னாரு நான் போறேன், எனக்கு கண் பார்வை வந்துடும். அவங்க கழுவுனா கண் பார்வை வந்துட்டு, சீலவங்குளத்துல கழுவி கண் பார்வை வந்துட்டு அப்ப நம்மள வியாதியஸ்தலம் கொண்டு வாங்க சீலவங்குளத்துல போய் குளிப்பாட்டலாம்னா ஒரு அற்புதமும் நடக்கல. அந்த ஒரு அற்புதம் தான் நடந்துச்சு. ஏன்? அந்த தண்ணியில் அற்புதம் கிடையாதுங்க. இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். He obeyed the word of God. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் தான் அற்புதத்தை கொண்டு வந்தாரு. அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தான். இயேசுவின் வார்த்தையின் மேல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த பொருள் மேல நம்பிக்கை வச்சிடாதுங்க. ஆனால் அந்த எண்ணெய் ஆண்டவர் பயன்படுத்த சொன்ன நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இது மோகன்லாஸ் ஜோம் பண்ண எண்ணெய், இது அங்கிருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய், இங்கிருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய் அப்படி விக்கிரகம் ஆக்காருங்க. அதனால ஒரு பலனும் உண்டாகாது. அந்த மாதிரி பெருமை பேசி நீங்க என்ன பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். அதுக்கு இடம் கொடுக்காருங்க. வசனம் என்ன சொல்லுது அதுதான் கவனிக்கணும். நாங்க இந்த பாட்டில தான் எழுதியிருக்கிறோம். இந்த பாட்டில பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5:14-15 வசனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். பிரேயிங் ஆல் ஃப்ரீ. இது காசு கிடையாது, ஃப்ரீ தான். அது மாதிரி சிலர் எதிர்த்து எண்ணெய் வியாபாரமே பண்ணிடுவாங்க. தண்ணி வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் பண்ணக்கூடிய ஊழியரும் இருக்கிறாங்க. டோன்ட் பிலீவ் தட். அதை விசுவாசிக்காருங்க. அதனால அப்போதான் நடக்காது. அதனால வசனத்துல நீங்க நிற்க பழகுங்க. அந்த வசனம் சொல்லுது. அப்போ இயேசுடைய ரத்தம் பரிசுத்த ஆவியானவரை ரெப்ரசென்ட் பண்ணுகிறது. அதை விசுவாசித்து ஒருத்தர் வியாதிப்பட்டா அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அனாயிண்ட் வித் ஆயில் அண்ட் பிரேயர். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே குடிக்க கொடுக்கறது, வாயில விட்டு அப்படின்னு நிறைய அப்படி அள்ளி வச்சு அடிக்கிறது அப்படிலாம் தேவையில்லை. தயவு செய்து நீங்க நிறைய உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி பண்ணிடுறீங்க. ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளா ஒரு சொட்டு போறோம். ஜஸ்ட் ஒன் டச், அவ்வளவுதான். நல்ல ஆயில் அப்படியே நீங்க நெத்தில வச்சு அனாயிண்ட் பண்ணி ஜெபிக்கணும். அவ்வளவுதான், போதும். அதனால இவ்வளவு போதும். நீங்க தேவைன்னா மறுபடியும் ஊற்றி வச்சு போடலாம். டின்னா வச்சு அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாத்துக்கும் நாங்க நீங்க சமையலுக்கும் ஜெப ஆயில் தான், அது மாதிரிலாம் பயன்படுத்தாங்க. அது மாதிரி தப்பான விசுவாசத்துக்குள்ள போகாதுங்க. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதோ அதுக்குள்ள நிற்க பழகணும். சரியா? வசனம் என்ன சொல்லுதோ அதை விசுவாசித்து பழகணும். வியாதிப்பட்டிருக்குது, குழந்தைக்கு வியாதி, உங்க வீட்டுல யாரும் சிக்கா இருக்கிறாங்க, ஒரு பலவீனம் இருக்குது. அப்ப அதுல இருந்து ஒரு சுகம் வேணும். ஆண்டவர் ஒரு வழி சொல்லி இருக்கிறாரு. எண்ணெய் எடுத்து அந்த நெத்தியில லேசா வச்சு ஒரு புள்ளி வச்சாலே போதும். ஒரு புள்ளி அப்படி வச்சு மெயினா எதை நினைக்கிற? இயேசுடைய ரத்தத்தை நீங்க நினைக்கணும். இயேசுவே, இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த வேதனை, இந்த சாபக்கட்டை நீங்க செருவில் சுமந்துட்டீங்க. ஐ பிலீவ் தட். பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. அந்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி இப்ப விடுதலை கொடுக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவன். நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படி சொல்லி ஜெபிக்க பழகுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா திருத்துவ தேவன் அதில் வந்துருவார். கர்த்தர் வானத்தின் பூமி உண்டாக்கின நம்முடைய பிதாவாகிய தேவன். இயேசு நமக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தவர். கிறிஸ்துவனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன் அப்படின்னு அர்த்தம். அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எண்ணெய் பூசி, இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்க நல்லா உம்முடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். என்னை பூசி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தால் அவன் எழுப்புவார் என்ற வார்த்தையை நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதம் நடந்துடும். அதான் மிராக்கிளுடைய ரகசியம். வசனத்தை விசுவாசிப்பாரு. புரியுதா உங்களுக்கு அந்த வசனம்? அப்ப சொல்றாரு ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்படின்னு அர்த்தம் பிணியாளி சுகமாயிருவான். விசுவாசம் உள்ள ஜெபம். அடுத்தது கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை சில பலவீனம் குறை அவனுடைய இருக்கலாம், ஆண்டவரை மன்னிச்சிருவாராம். நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறதுனால, இயேசுடைய ரத்தத்தை நினைத்து ஆவியானுடைய வல்லமை நினைத்து ஜெபிக்கிறதுனால அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். சில சமயத்துல மற்றவங்க ஒப்புரவாக வேண்டியது இருந்தா அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. 2 பேருக்கு மனத்தாங்கல் கஷ்டம், அதனால இந்த வியாதி வந்திருக்கு நீ உணர்ந்தா அறிக்கையிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, சுகமாயிரும். எல்லாம் பைபிள்ல தெளிவா இருக்குது. வசனத்தின் வெளிச்சத்துல நடக்க பழகுங்க. ஒருத்தரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இந்த எண்ணெய் வியாபாரம், தண்ணி வியாபாரம் இடமே கொடுக்காருங்க. நான் கண்ணால பார்த்தேன். நைஜீரியாவில் இவ்வளவுக்கான பாட்டில் தண்ணிக்கு 5000 ரூபாய், இந்திய ரூபாய்க்கு ஆயிரக்கணக்கான பேர் கிவலன்னு வாங்குறாங்க. அதெல்லாம் வேதத்தில் இல்லாத ஒரு காரியம், பைபிள்ல இல்லாத ஒரு காரியத்தை நம்ம நம்ப கூடாது. இன்னைக்கு பணத்துக்காக, பிசினஸுக்காக சில ஊழியர்களை பிசாசு வஞ்சித்து விடுகிறான். எதுக்கு இடம் கொடுக்காருங்க? அதனால இப்படி பயன்படுத்துங்க. நாங்க இங்க வரவங்களுக்கு நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்களும் வருவாங்க. அவங்க ஜெபிக்கிறோம். அவங்களை இயேசுக்குள்ள நிலைநிறுத்துறது எப்படி?
உங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வைக்கணும். அப்பதான் தொடர்ந்து நம்ம விடுதலை பெற முடியும். அதுக்கு தான் இவ்வளவு எண்ணெய் கொடுத்து இந்த எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்போம். அவங்க புதுசு இல்ல, நம்ம விசுவாசிகள் வரல, புதுசா வரவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்யா, என்ன சொன்னா எங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காகத்தான் நாங்க இதை சொல்லி இந்த எண்ணெய் பூசி இயேசு உங்களுக்கு சிலுவையில் ரத்த சிந்தனை விலைக்கு சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெய சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சு நிறைய பேர் சுகம் பெற்றோம்னு சொல்லுவாங்க. ஐயா நாங்க சொன்னோம் இயேசு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி. அப்போ தவறான விசுவாசத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. இதுதான் காரியம். ஓகேவா? இந்த அபிஷேகம் வரும்போது நுகத்தடி முறிக்கப்படும். உங்க சரீரத்தில் சில வியாதி, பலவீனம், கொள்ள நோயின் கிரியைகள், சத்தருடைய கட்டுகள் இருந்தா, பாவ கட்டுகள் இருந்தா கூட அறுக்கப்பட்டுரும். ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது அந்த நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும். அபிஷேகத்தினால எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது சில அசுத்தாவி பிடித்தவங்களுக்கு கூட இந்த எண்ணெய் வச்சு ஜெபிச்சிட்டீங்கன்னா அசுத்தாவி போயிடும். அந்த நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும், வியாதி போய்விடும். இரண்டாவது, பாதுகாப்பு உண்டாகும். 23 சங்கீதத்துல என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அது ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம். நீங்க எண்ணெய் பூசி ஜெபிச்சிட்டீங்கன்னா கர்த்தருடைய அந்த அபிஷேகம் அவங்கள பாதுகாக்கும். அந்த அபிஷேகத்தின் வல்லமை பாதுகாக்கும். அதனால ஒன்று விடுதலை கொண்டு வரும், சுகம் கொண்டு வரும். இரண்டாவது பாதுகாப்பை கொண்டு வரும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அதுக்கு இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிறார். அவ்வளவுதான். இதை நீங்க விளங்கி கொண்டாலே போதும். மார்க் 6 அதிகாரம் 13 வசனத்துல இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல இயேசு தன் சீஷர்களை அனுப்பும் போது சொல்லி அனுப்புறார் பாருங்க. மார்க் 6 அதிகாரம் 13 வசனத்துல பாருங்களேன். மார்க் 6:13 இயேசு தன் சீஷர்களை 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன செய்தாங்க பாருங்க. 12:13 பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். பாத்தீங்களா? எண்ணெய் பூசி வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார்கள். இயேசு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க எண்ணெய் பூசி ஜெபிங்க, வியாதி சுகமாயிரும். சீசர்கள் அதை செய்தாங்க. அப்ப இந்த எண்ணெய் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா யாராவது வியாதியஸ்தர் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேளுங்க. அப்படின்னு சொன்னா இந்த எண்ணெய், அந்த அர்த்தத்தை விளக்குங்க. இந்த எண்ணெயில ஒண்ணு இல்ல, இது என்ன சாதாரண தேங்காய் எண்ணெய் தான். இந்த எண்ணெய் இல்ல, இந்த எண்ணெய் எதை குறிக்குது? இயேசு சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக ரத்த சிந்தினார், அதை நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்கிறேன்னு சும்மா ஒரே ஒரு ஒரு போட்டோ எடுத்து நெத்தில வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், ஆண்டவரே நான் எண்ணெய் பூசி அவருடைய சுகத்துக்காக உடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுங்களேன், உடனே சுகமாயிரும். இதுதான் அவங்க செஞ்சாங்க. இதை நீங்க பயன்படுத்தினா போதும். அதனால சிலர் இதை வச்சு நிறைய அற்புதங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற தேவ மனிதர்களை பார்த்திருக்கிறேன் நான். அவங்க மாதிரி எண்ணெய் வச்சிருப்பாங்க, உடனே இயேசு பற்றி சொல்லி எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க, உடனே டெலிவரன்ஸ் ஆயிரும். அது வசனத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இது நீங்க மற்றவருடைய சுகத்துக்கும் பயன்படுத்தலாம். உங்களுடைய சுகம், உங்களுடைய குடும்பத்தாருடைய சுகம் பாதுகாப்புக்கும் பயன்படுத்தலாம். ஊழியத்தில் உள்ளவங்க, ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார்கள், போதர்கள், சுவிசேஷகர்கள் இதை பயன்படுத்தணும். இது ஒரு முறை ஜனங்களுக்கு விடுதலை சுகம் கொடுக்க தேவன் நமக்கு வைச்சிருக்கிற ஒரு அருமையான காரியம். இதை தெளிவா ஜனங்களுக்கு போதித்து நீங்க செய்யும் போது உங்க சர்ச்சில் நிறைய பேர் சுகமாயிருவாங்க, விடுதலை ஆயிருவாங்க. உங்க ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்கும், ஜனங்க வருவாங்க. அப்போ நீங்க எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துடவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஜப எண்ணெய் மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஜனங்கள் அறியாமையில் இருப்பாங்க, ஊழியர்கள் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஜப எண்ணெய், அந்த எண்ணெய் முக்கியம் இல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நமக்காக சிந்தப்பட்டவுடைய ரத்தம், அதை தான் நீங்க நினைவு கூறணும் என்பதாக சொல்லி கவனமா நம்ம வழி நடத்தணும். தப்பா வழி நடத்திட்டோம் அப்புறம் இயேசுவை மறந்துடுவாங்க. இது என்னதான் ஞாபகத்தில் மோகலாச்சவன் என்ன, இவங்க இயேசு மறந்துடுவாங்க. அப்புறம் இது ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு காலம், கடைசி காலம். நம்ம தான் கவனமா ஜனங்களுக்கு டீச் பண்ணணும். ஊழியக்காரங்க தெளிவா சொல்லி கொடுத்து நம்ம செபிக்கணும். சரியா? என்ன பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படியே அது மேல உங்க வலது கை வைங்க. உங்க வீட்டுல மற்ற எல்லாரும் சேர்ந்து வைக்கணும்னாலும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது நீங்க யார் பொறுப்பெடுக்கிறீங்களோ அவங்க அந்த எண்ணெய் பாட்டில கை வைக்கலாம். ஒரு அபிஷேகம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளை அல்ல ரட்சிக்கப்பட்டவங்க அது மேல கை வைத்து, ஆண்டவரே இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள், நீ அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பண்ணியால் ரட்சிக்கும் இந்த வேற வசனத்தை விசுவாசித்து இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. தகப்பனே, உடைய பிள்ளைகள் வேற வசனத்தின்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கவும், சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், விடுதலை பெற்றுக்கொள்ளவும், உடைய அபிஷேகத்தினால் உண்டாகிற பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும், உடைய வேற வசனத்தின்படி இதை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட இந்த எண்ணெய் பாட்டில் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் வல்லமை நாங்கள் நினைவு கூறவும், எங்களுக்காக அபிஷேகத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நினைவு கூர்ந்து இதை பயன்படுத்தவும், வேத வசனத்தை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளவும் இதை அர்ப்பணிக்கிறோம். இந்த எண்ணெயின் மேல விசுவாசம் வைக்காதபடி இந்த எண்ணெய் குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தை விசுவாசித்து உங்களுடைய வார்த்தையினால் உண்டாகிற சுகத்தை, விடுதலை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்ப உங்க வீட்டுல எல்லாரும் முழங்கால் போட்டு சொல்லுங்க,
அப்படியே திறந்து சும்மா ஒவ்வொரு சொட்டு வச்சு ஜெபிக்க போறீங்க. இப்போ ஒரு பல்லவி பாடும்போது எல்லாரும் நீங்க வந்து ஜெபிக்க. எல்லாம் மழை வீட்டுல மற்றவங்களாம் முழங்கால் படிடுங்க. ஒருத்தர் மாத்திரம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ஒன் டச், ஒரே ஒரு தொடுதல். அப்படியே நீங்க வச்சு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன். விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதிகள் மறையட்டும். பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. 2 நிமிஷம் தான். வேகமா டக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபிக்கும் போது வியாதி மறையும். இப்ப ஜெபிக்கும் போது பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும். வெள்ளி சூனிய கட்டு அறுக்கப்படும். நோய்கள் விலகி போகும். ஒரு விடுதலை நீங்க காண்பீங்க. இயேசுவின் ரத்தத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது. தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எண்ணெய் பூசி ஜெபிப்பதின் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வைத்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த எண்ணெயை அல்ல, இதை செய்ய சொன்ன இயேசுவின் வல்லமையை, உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த எண்ணெய் பூசி ஜெபித்த பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்களுக்குள் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியின் வல்லமைகள் அறுக்கப்பட்டதற்காய் நன்றி. நோயின் கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் இப்பொழுது கட்டுண்டு போன எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அறுக்கப்பட்டு கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் மேல பிசாசு வைத்திருந்த வியாதியின் கட்டுகள், பயத்தின் கட்டுகள், சோர்வின் கட்டுகள், எல்லா சாப கட்டுகள் உம்முடைய பரிசுத்தாவியுடைய வல்லமையினால் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமை எங்க குடும்பத்தில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பின் அபிஷேகம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இருப்பதாக, எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லாரும் ஜெபிச்சீங்களா உங்க வீட்டுல? சரி, எல்லாம் டிவிக்கு நேரா கை நீட்டுங்க. டிவிக்கு நேரம், எனக்கு நேரம் கை நீட்டுங்க. எனக்காக ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த ஊழியக்காரனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பம், குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லி நீங்க குடும்பமா எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு நல்ல சுகபலன் கொடுங்க. உங்களுடைய அபிஷேகம் கூட இருக்கட்டும். பலவீனங்கள், நோய்கள் எதுவும் தொடாம காத்துக்கொள்ளுங்க. இன்னும் பயன்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற பலன் கொடுங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் என்னை பலப்படுத்துகிறார். எல்லாம் ஜெபிங்க. எனக்கா உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவை. நானும் பாடுள்ள ஒரு மனிதன். உங்க ஜெபம் தான் பலப்படுத்தது. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. எனக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்காக நன்றி. இந்த அருமை குழந்தைகளுடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தாருடைய ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு என்னை தொடுகிறதற்காய், என்னை பலப்படுத்துகிறதற்காய், என்னை வல்லமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் வல்லமை, ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காருவோம். சரியா? ஓகே. இப்ப நிறைய காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசனத்தை வாசிங்க. எந்த காரியம் செய்தாலும் வேத வசனத்துல நிற்க பழகுங்க. வசனத்தில் ஆண்டவர் எல்லாமே நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. சாத்தான் அந்த வசனத்தை விட்டு நம்ம கொஞ்சமா ஒரு வழி விலகி போகணும்னு இப்ப தந்திரமாய் செயல்படுவான். அதுக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த எண்ணெய் பாட்டில தனியா வைத்துக் கொள்ளுங்க. அது பிரேயர் ஆயில் சொல்லி ஜெப எண்ணெய். உங்களுடைய குழந்தைக்கு வீட்டுல யாராவது சிக்கானா இதை பயன்படுத்தி அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். அந்த வசனம் அதை சொல்லி கன்ஃபஸ் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் வரட்டும். அவ்வளவுதான். நிறைய பேர் சுகமாயிட்டீங்க. இன்னைக்கு வியாதி கட்டு அறுக்கப்பட்டு விட்டாரு. நிறைய பேருடைய நோயின் கட்டு அறுக்கப்பட்டு விட்டாரு, மறைந்து விட்டாரு. நோய்கள் சரீரத்தை விட்டு நீங்க அதை பாப்பீங்க. எண்ணெய் பூசி ஜெபித்த போது நிறைய பேர் விடுதலை ஆயிட்டீங்க, சுகமாயிட்டீங்க. நீங்க நிறைய சாட்சி சொல்ல போறீங்க, எனக்கு தெரியும். அதனால நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. தப்பான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காருங்க. சரியா?